ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐவி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஜரி த்ரெட் ஒர்க்கில் என்னென்ன ஸ்டிச் போடுறது நம்ம பார்க்கலாம். ஜரி த்ரெட் ஒர்க் வந்து மேக்ஸிமம் நம்ம அவுட்லைன் ஸ்டிச்சாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து ப்ளவுஸ் ஸ்டார்டிங் நம்ம போடுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 லைன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடுவோம். அப்புறம் கட் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்னென்ன ஸ்டிச் போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நான் போடுற ஸ்டிச்சை வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்டிச்லாம் கிடையாது. நம்ம சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச்லாம் போட்டவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இது போட கஷ்டமாக இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணுற நீடில் வந்து துடிப்பில் நம்பர் 14. நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த நீடில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த நீடில் பழகிடும். ஜரி த்ரெட்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஹூக் மாதிரி இருக்கிறத நம்ம பக்கம் திருப்பிட்டு தான் நம்ம எப்பயும் கூட போடுறது தான். நான் அது வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக தான் எடுத்து நான் வந்து போட்டிருக்கேன். டபுள் நம்ம சில்க் த்ரெட் வந்து 2 த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம அதில் வந்து ஸ்டிச் போடுவோம். இது வந்து சிங்கிள் த்ரெட்டே நமக்கு இது வந்து போதும். இதில் வந்து கோல்டன் கலர் இருக்குது, கலராக த்ரெட் இருக்குது. நான் வந்து எடுத்துருக்கிறது கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். நம்ம சைடு ஹூக் இருக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் போல் த்ரெட்டை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு செயின் ஸ்டிச் போடுங்க. இது வந்து இழுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் சிரமமாக இருக்கும். நீங்கள் போட்டு பழகுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் கம்பல்சரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸ்க்கு நம்ம ஸ்டார்டிங் இதுதான் நம்ம கொடுப்போம். ஒரு ஃப்ளவர் போடுறோன்னா அதுக்கு அவுட்லைனாக இந்த ஸ்டிச்சை நம்ம கொடுப்போம். அதனால் இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் இப்போ பழகிக்கோங்க. இந்த ஸ்டிச்சுன்றதை விட இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் பழகிக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டது தான். சில்க் த்ரெட்டில் நம்ம போட்டிருப்போம்ல, அந்த ஸ்டிச் தான் இது. செயின் ஸ்டிச் இது. இந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த த்ரெட்டு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட் டைம் போடும்போது இழுக்க சிரமமாக இருக்கும். அந்த நீடில் வச்சு இழுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எண் நாட் போட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நார்மலாக எப்போயுமே நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி நம்ம போட கொஞ்சம் கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி ஜரி த்ரெட்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து செயின் ஸ்டிச். அடுத்த லேயரில் வந்து அடுத்த ஸ்டிச் போடலாம். அடுத்த லைனில் நம்ம போடுறது வந்து லேயர் ஸ்டிச்சு. லேயர் ஸ்டிச்னால் 2 லேயருக்கு கண்டினியூவாக எப்படி அடுத்த லைனில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது தான். இது வந்து ரொம்ப கஷ்டமானது, தனித்தனியாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச், அவ்வளோதான். இது வந்து கஷ்டமானதான் கிடையாது. ஆல்ரெடி நம்ம போட்ட ஸ்டிச்சு, அதாவது சில்க் த்ரெட்டில் நம்ம போட்டது ஜரி த்ரெட்டில் இந்த த்ரெட்டை வச்சு என்னென்ன ஸ்டிச் போட முடியும், எது நமக்கு அதிகமாக யூஸ் ஆகுமோ அதை நம்ம போடுறோம், அவ்வளோதான். இப்போ நான் அந்த ஃபஸ்ட் லைன் நான் போட்டேன்ல செயின் ஸ்டிச்சு, அதே மாதிரி தான் இப்போ செகண்ட் லைன் நான் செயின் ஸ்டிச் போடுறேன். இது அப்படியே கண்டினியூவாக எப்படி செகண்ட் லைனுக்கு நம்ம கொண்டு போகிறது அப்படின்றது தான் லேயர் ஸ்டிச்சு. அதுக்கு முடிச்சிட்டோம். நம்ம கீழே வந்து குட்டியாக சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டு அதை அப்படியே மேலே கொண்டு போய் கண்டினியூ பண்ணிக்கணும், அவ்வளோதான். நான் போடும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் தான் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்டில் கேளுங்க. இது டவுட் இருக்க அளவுக்கு இல்லை, மேபி இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் ஆரி கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து தனியாக நான் போடுறேன். இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இது வந்து 2 லேயராக முடிஞ்சு. இப்போ நம்ம எண் நாட் போட்டுடலாம். எண் நாட் வந்து எல்லாேருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவரை நீங்கள் என் கிளாஸ் பார்த்தவங்க வந்து நான் எண் நாட் எல்லா கிளாஸ்லேயுமே நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது எண் நாட்டு தான். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம போட்டது வந்து செயின் ஸ்டிச்சு, செகண்ட் போட்டது வந்து லேயர் ஸ்டிச்சு. 2க்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது, 2மே ஒன்று தான். ப்ளஸ் 3வது நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிக்ஸாக்கு. ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம அதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக்காக கொண்டு வருவோம். இப்போ சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம எப்படி போட்டோன்னா ஒரு நாட் போட்டு ஜிக்ஸாக்கை வந்து சைடில் நம்ம கொண்டு வருவோம். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் நம்ம ஒரு நாட் போட தேவையே இல்லை. நான் எவ்வளோ மெதுவாக போடுறேன் பாருங்கள். ஏன்னா இந்த நூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஹோல் விழுக வாய்ப்பு இருக்குது. மெதுவாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் கீழே த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிடாதீங்க, லூஸ் விடுங்க. சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் சரி த்ரெட்டாக இருந்தாலும் லூஸ் விட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக மேலே எடுக்க வரும். இப்போ எண்ணாட் நம்ம போட்டுடலாம். இது மேலேயே நம்ம ஜிக்ஸாக் போட போகிறோம். ஜிக்ஸாக் போடுறதுக்கு இந்த சைடுலேருந்து இந்த சைடு ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போனா இந்த சைடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், அப்படியே கண்டினியூவாக ஜிக்ஸாகாக கொண்டு வரேன் நான். ஆனால் சில்க் த்ரெட்டில் வந்து 2 நாட் நம்ம போடுவோம், இதில் அப்படியே கண்டினியூவாக நம்ம போட்டுக்கலாம். இதுவும் நம்ம ஃப்ளவரோட அவுட்லைனில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து நம்ம கட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச் இது. ஸோ நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதையே நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னா, இந்த ஸ்டிச்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் நம்ம போடும்போது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அப்போ வந்து நம்ம குழப்பத்தில் இருக்கக்கூடாதுல்ல, வரல அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாதுல்ல. அதனால் நீங்கள் இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை அப்படியே கண்டினியூவாக நம்ம கொண்டு வரணும், அவ்வளோதான். இதில் கஷ்டப்பட ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஃப்ளவர் போட்டு அதுக்கு அவுட்லைனாக இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எண்ணாட் போட்டுடலாம். அதுதான், இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு, சரி த்ரெட்டில் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இப்போ நம்ம 4ஆவது பார்க்க போகிறது வந்துன்னா டபுள் லேயர் ஸ்டிச். டபுள் லேயர் ஸ்டிச்னால் நம்ம ஆல்ரெடி சில்க் த்ரெட் நம்ம பார்த்துருப்போம்ல, நம்ம போட்டிருக்க எல்லாமே நம்ம சில்க் த்ரெட்டில் பார்த்தது தான். அதனால் இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. இதுவும் அதே மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் ஒரு லைனுக்கு போட்டுருங்க. டபுள் லேயர் செயின் ஸ்டிச்னால் ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு செயின் ஸ்டிச் போடுறது தான். இது நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும், நான் போட தேவையில்லை. இருந்தாலும் புரியாதவங்களுக்கு நான் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும்ல, அதனால் இந்த ஸ்டிச்சும் நம்ம அவுட்லைன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபில்லிங்காக இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஃபில்லிங்காக இது யூஸ் பண்ணவும் முடியாது. அவுட்லைனுக்கு தான் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ எண்ணாட் போட்டுடலாம். எண்ணாட் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, மேலேருந்து அதாவது சென்ட்ரு டு சென்ட்ரு அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சென்டரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அடுத்த ஸ்டிச்சோட சென்டரில் நீங்கள் முடித்து மறுபடியும் இன்னொரு தடவை நூல், அதாவது அதே சரி த்ரெட்டை எடுக்கிறீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி செயின் ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணுறீங்க இந்த மாதிரி. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஃப்ளவர் போட்டு ஏதோ ஒரு இப்போது ரவுண்ட் ஷேப்ஸ் கூட நீங்கள் போட்டு அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஷேப்ஸ் எல்லாம் வளைவாக நீங்கள் கொண்டு வரணும்னா அதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சுமே ஒரு தடவை போட்டு விட்டுறாதீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். இப்போ நம்ம அதில் எண்ணாட் போட்டோம்னா முடிஞ்சு. இது வந்து டபுள் லேயர் செயின் ஸ்டிச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் வந்து நடத்துகிறோம். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். மொத்தம் வந்து 80 ஸ்டிச் இருக்கும். அதோடு சேர்த்து ட்ரேசிங் பற்றின இதுவும் இருக்கும். ட்ரேசிங்கை பற்றி எல்லாமே, மொபைல் ட்ரேசிங், ஒரு சாரீலேருந்து எப்படி ஒரு பிக்சர் எடுத்து அதை எப்படி ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கார்பன் ஷீட் வச்சு இந்த மாதிரி ட்ரேசிங் பற்றின நாலேஜ் எல்லாமே, ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் எல்லாமே நான் சொல்லிக் கொடுத்துருவோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸு இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.